பிளவாத அரசியலையே தொடர்ந்து மக்களிடையே திணித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்தும் வாப் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தியும் இன்று கோவை மாநகர மாவட்ட தளபதி தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் மற்றும் புறநகர் மாவட்ட வடக்கு மாவட்ட தலைமை சார்பாகவும் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே கோவை மாநகர மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகளும் மற்றும் புறநகர் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் மற்றும் அணிகளைச் சேர்ந்த 28 அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் நகர ஒன்றிய கிளை பகுதி வார்டைச் சேர்ந்த கழக தோழிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இந்த வாப் திருத்த சட்டத்தை எதிர்த்து பதாதைகளை ஏந்தி அதற்குண்டான கோஷங்களை எழுப்பி இன்று எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் இன்று சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாபெரும் வெற்றிகரமான ஒரு ஆர்ப்பாட்டமாகவே இதை நாங்கள் இன்றைக்கி சொல்லிக்கிறோம். இந்த வாப் சட்ட திருத்தம் இன்று அவசியமில்லை என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய அழுத்தமான ஒரு நிலைப்பாடாகவே எங்களுக்கு இருக்கிறது. உபகரிக்கக்கூடிய ஒரு மசோதாவே இதை நாங்கள் பார்க்குறோம். இன்று இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு உண்டான உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு மசோதாவை இதை நாங்கள் பார்க்குறோம். இது இப்போ அவசியமில்லாத ஒன்று. அவங்களுக்கு உண்டான உரிமைகளை பறித்து மாவட்ட ஆட்சியாளருக்கு அதுக்குண்டான இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாபு சொத்துக்களை இஸ்லாமிய அமைப்பான வாபு தான் ஒன்று இது இன்றைக்கி வரைக்கும் நிறைவேற்றிருந்து அதுக்குண்டான முடிவு அவங்க தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதனுடைய உரிமைகளையே இந்த மாவட்ட ஆட்சியாளருக்கு போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சட்ட திருத்தம் உருவாக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான பல சொத்துக்கள் இன்று அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கிற அரசு அலுவலகங்கள் அங்கே அந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது முழுமையாக அவங்க அபகரிக்குண்டான செயல்பாடாகவே இதை நாங்கள் பார்க்குறோம்.